ஹாய், லோகன் இயர் ஃப்ரம் கைட். ஸோ இன்றைக்கி ஒரு நிஃப்டி 50யோட ஸ்டாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 2 நாள் அதோட ஈவெண்ட்டும் இருக்குது. HDFC பேங்க் ரொம்ப பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு பேங்க்கை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்களோட ஸ்விங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு போனால் சரி தான், அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்தாலும் சரி தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ரொம்பவே ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா போயிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லா ஸ்விங்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட் வீக்காக இருக்குது. பாருங்கள், நிஃப்டி இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட் வீக்காக இருக்குது. ஈவன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் 1620 அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. அதால் பிரேக் பண்ண முடியல. அதாவது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருந்து ஒரு பெரிய வாலட்டிலிட்டி கொடுத்தாலும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பெருசாக வாலட்டிலிட்டி இல்லை. மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் சைடு கொடுத்தாலுமே நிஃப்டியோ ஒரு இண்டெக்ஸ் கீழே விழும்போது HDFCயோட வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்க ஒரு ஸ்டாக் இது. ஓகே, இந்த வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்க ஒரு ஸ்டாக் இது நிஃப்டிக்கு. ஸோ அந்த ஸ்டாக்காலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றது நம்ம இங்கே பார்க்க முடியுது. பட் மார்க்கெட் ட்ரெண்டு மாறலாம், இப்படியே இருக்க போகிறது இல்லையா, ட்ரெண்டு மாறலாம். ஸோ அந்த ட்ரெண்டு எங்கே மாறலான்னா இப்போ இருக்க கரண்ட் லெவலில் விட்டுருங்க. அதாவது 1578க்கு கீழே அப்புறம் தான் அது ஒரு டவுன் ட்ரெண்டாகவே மாறும். மறுபடியும் இதை உடைச்சாலுமே இன்னொரு 40 பாயிண்ட் சைடு வேஸாக தான் மாறுமே தவிர ட்ரெண்டாக மாறாது. அகெயின் 1725க்கு மேலே நல்ல ஒரு அப் மூவ் போகணும், ஒரு லாங் பொசிஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா 1725க்கு மேலே தான் HDFC பேங்க்கில் ஒரு பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது கன்சாலிடேஷன் ஏரியாவெல்லாம் உடச்சி மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்லாம் பார்க்கலாம், அடுத்தது எப்படி கொடுக்க போகிறாங்கன்றது. அதுலேயாவது அவங்க சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ HDFC பேங்க்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இப்போது அதுக்கான ட்ரெண்ட் பை இல்லை, செல்லுக்கான ஏரியாவும் இல்லை. நம்ம சொன்ன 2 லெவலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு பையா செல்லா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். நீங்களும் உங்கள் ஓன் அனாலிசிஸ் என்ன தெரியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இது கூட மேக்கப் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.